அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு 3 திடீர் மாற்றங்களும், அதே போல் புதிய விதிமுறைகளும், அதே போல் இந்த ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு சரிங்களா, இனிமேல் வரக்கூடிய மாதங்களில் இருந்து கேஒய்சி பண்ணாத அட்டைதாரர்களுக்கும், கைரேகை பதிவு செய்யாத அட்டைதாரர்களுக்கும், அதே போல் கண்விழி சரிபார்ப்பு செய்யாதவர்களுக்கும் நிறைய முக்கியமான அப்டேட்டுகளும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய மாற்றங்களை, முக்கிய 3 திடீர் மாற்றங்களை நீங்கள் செய்யப்படலை அப்படின்னா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் முழுவதுமாக ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும், அதே போல் நிறைய அட்டைதாரர்களுக்கு சரிங்களா, புதுசாக விண்ணப்பிக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளுக்கும் நிறைய புதுசாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புலேருந்து வரக்கூடிய மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனேவும் ஈஸியாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் அப்டேட்ஸும் என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கலாங்க. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க போகிறது, இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த புதிய விதிமுறைகள் ஏன் கொண்டு வரப்பட்டிருக்கு, எதனால் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது கேஒய்சி எப்படி பண்ணணும், எதனால் பண்ணணும், ஸோ அதற்கான முக்கிய அவசியம் என்ன, இதனால் மக்களுக்கு என்ன பயன், ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கு என்ன பயன் என்றதை தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க போகிறது, ஏன் இந்த புதிய விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டிருக்கு, அப்படி என்ன அவசியம் வந்ததுன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ரேஷன் முறைகளில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தையும் தீர்க்கப்படணும். அதாவது கேஒய்சி பண்ணாதவர்கள், கைரேகை பதிவு செய்யாதவர்கள், அதே போல் ஆதார் இணைப்பு செய்யாதவர்கள், மொபைல் நம்பர் இணைக்கப்படாத அட்டைதாரர்கள், அதே போல் போலி அட்டைகள், ஒரே நபருக்கு பல அட்டைகள், தவறான வருமான விவரங்களை காமிச்சு அரசு வழங்கக்கூடிய சலுகைகள், இது எல்லாமே பெறக்கூடிய அட்டைகளுக்கு மிக மிக ஒரு முக்கியமான தீர்வாக தான் இந்த முக்கிய புதிய விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, போலி அட்டைகள் இருக்கிறதுனால நிறைய ஏழை எளிய மக்களுக்கு சரியான அளவில் அரிசி, கோதுமை, சர்க்கரை போன்ற பொருட்கள்லாம் கிடைக்கிறது கிடையாது. அதனால் ஒன்று. அதே போல் ஒரே நபருக்கு பல அட்டைகள், ஒரு குடும்பத்தில் ஒரே நபருக்கு ஒரே அட்ரஸை வச்சு, ஒரே ஆதாரங்களை வைத்து 2, 3 அட்டைகள் வைத்து அதன் மூலயமா ரேஷன் பொருட்களை வாங்குறதுனால ஏழை எளிய மக்களுக்கு போதிய அளவில் கிடைக்கிறது கிடையாது பொருட்கள். அதனாலையும் அதே போல் தவறான வருமான விவரங்களை காமிச்சு அரசு வழங்கக்கூடிய சலுகைகள் சரிங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க பணக்காரர்கள், அதாவது 4 சக்கர வாகனம் வைத்திருப்பவர்கள், அதே போல் சொகுசு வாழ்க்கை வாழ்பவர்கள் எல்லாமே இந்த பயன்பெறுறதுனால ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இது எல்லாமே உடனடியாக நிறுத்தப்படணும் அப்படின்றதுக்காக தான் இந்த புதிய விதிமுறைகள்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதற்காக நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத உறுதியாக சொல்கிறேன் பாருங்கள். அரசு ஆய்வு பண்ணதில் இது வரைக்கும் சரிங்களா, கடந்த 2022 வரைக்கும் அரசு ஆய்வு பண்ணியிருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட 3 கோடி போலியான ரேஷன் அட்டைகளை அரசு உடனடியாக கண்டறிஞ்சிருக்காங்க. கண்டறிஞ்சு உடனடியாக நீக்கியிருக்காங்க. ஸோ இதன் மூலிமா இனிமேல் சரியான அளவில் ஏழை எளிய மக்களுக்கு சரியான அளவில் பொருட்கள் கிடைக்கும். ஏழை எளிய மக்களுக்கு உரிய தொகையும் கிடைக்கும், இலவசமும் கிடைக்கும். அதனால் என்னென்ன பயன்கள்லாம் நீங்கள் மாற்றணும், என்னென்ன முக்கிய மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவதா சரிங்களா, நீங்கள் பண்ண வேண்டியது கேஒய்சி. பல அம்சங்களில் உள்ளடக்கியிருக்கு இந்த கேஒய்சி பண்ணுறது. ஸோ அதனால் கேஒய்சி கட்டாயமாக நீங்கள் பண்ணியே ஆகணும். கேஒய்சி பண்ணாதது அவசியமாக நீங்கள் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும், அதே போல் குறைவான பொருட்களும் சரிங்களா, ரேஷன் பொருட்கள் கிடைக்காமல் போவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. கட்டாயமாக கேஒய்சி அப்டேட் பண்ணியிருக்குங்க. அடுத்ததான், இனிமேல் அனைத்து அட்டைதாரர்களுமே ஆதார் அடிப்படையிலான பயோமெட்ரிக் சரிபார்ப்பு கட்டாயம் செய்ய வேண்டும். அப்படி பயோமெட்ரிக் சரிபார்ப்பு செஞ்சதன் மூலிமா போலி அட்டைகள் நீக்கப்படும். அப்படி போலி அட்டைகள் நீக்கப்பட்டால் ஏழை எளிய மக்களுக்கு அனைத்து சலுகைகளும் உடனடியாகவும் சரியான நேரத்திலையும் கிடைக்கும். அடுத்ததாக ஆதார் இணைப்பு அவசியம், கட்டாயமாக சொல்லணும். கட்டாயமாக ஆதார் இணைப்பு பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட மாட்டாது. ஸோ அது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அதே போல் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே இனிமேல் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு தான். ஸோ இனிமேல் இந்த
ரேஷன் அட்டை வந்து ஒரே ரேஷன் அட்டை தான். ஸோ நீங்கள் வந்து இந்த மாவட்டத்துலேருந்து அந்த வேறு மாவட்டத்துக்கு கூட போயிட்டு நீங்கள் பொருட்களை வாங்கிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வசதி கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே போல் இனிமேல் அனைத்து ரேஷன் கடைகளுமே சிசிடிவி கேமராக்கள் கட்டாயமாக பொருத்தப்படும். இதனால் ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்கிறதுல ஊழலை எல்லாமே தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால் மக்களுக்கெல்லாம் என்ன பயன்கள் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேஒய்சி பண்ணுறதன் மூலிமா சரிங்களா, போலி அட்டைகள் நீக்கப்படுவதனால உண்மையான ஏழை எளிய மக்களுக்கு உரிய மக்களுக்கு முழு அளவில் அரிசி, கோதுமை, சர்க்கரை போன்ற பொருட்கள்லாம் உடனடியாக கிடைக்கும். அதே போல் அரசு சலுகைகள் முழுமையாக வழங்கப்படும். இது எல்லாமே நமக்கு வந்து உறுதியாக கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப 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 நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்க. ஸோ இன்றைக்கான முக்கியமான அப்டேட்டில் இதுவும் ஒன்று. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.